மைண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு கவனி அப்படிங்கிற பொருள் உண்டு. மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னா உன்னுடைய வேலையை கவனி. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா உன்னுடைய வேலையை மட்டும் கவனின்னு அர்த்தம். மைண்ட் த ஸ்டெப்ஸ் அப்படின்னா படிக்கட்டில் ஏறும்போது படிக்கட்டு கவனமாக ஏறு இல்லைன்னா கவனமாக இறங்கு அப்படின்னு அர்த்தம். மைண்ட் யுவர் டங்க் அப்படின்னா நாவை அடக்கி பேசு அப்படின்னு அர்த்தம். மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னா கவனமாக பேசு, உன்னோட லாங்குவேஜ் வந்து உன்னோட வேர்ட்ஸ் மற்றவங்கள புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பியர் இன் மைண்ட் அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி ஷீ இஸ் அவுட் ஆஃப் ஹர் மைண்ட் அப்படின்னா அவள் வந்து சுயநிலைவில் இல்லை, அவள் வேற ஏதோ ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்னது? ஷீ இஸ் அவுட் ஆஃப் ஹர் மைண்ட் அப்படின்னு அர்த்தம். யூ ஹவ் ஸ்போக்கன் மை மைண்ட் அப்படின்னா நீங்கள் நான் மனசில் நினச்சதை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா யூ ஹவ் ஸ்போக்கன் மை மைண்ட். இட் ஸ்லிப்ட் மை மைண்ட் அப்படின்னா அது மறந்துட்டு எனக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொல்லணும்? இட் ஸ்லிப்ட் மை மைண்ட். ஐ ஹவ் மேட் மை மைண்ட் அப்படின்னா நான் அதை தீர்மானித்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹவ் மேட் மை மைண்ட் அப்படின்னா நான் அதை தீர்மானித்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால். உட் யூ மைண்ட் அப்படின்னா உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே அப்படின்னு அர்த்தம். நெவர் மைண்ட் அப்படின்னா இதற்கெல்லாம் ஒரி பண்ணிக்கிடாதீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க சேர் உடஞ்சிச்சு, நீங்கள் உடச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்கிடாதீங்க, நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம்.